ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்யூட்டான ஒரு குட்டி பொண்ணு எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பென்சில் எப்பயுமே வந்து ரொம்ப லைட்டாக வரைங்க. அப்போ தான் மிஸ்டேக் பண்ணாலும் எரேஸ் பண்ண முடியும். அழுத்தி வரைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் தப்பாக வரையும் போது எரேஸ் பண்ணால் அசிங்கமாக தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெர்ட்டடான யூ ஷேப், ஒரு யூ வந்து தலைக்கீழே போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ஷேப் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு கீழே அந்த யூவை அப்படியே வந்து கீழே ஜாயின் பண்ணுங்கள். சடனாக பார்த்தா ஒரு கேப் மாதிரி தெரியும், பட் நம்ம வந்து தலைமுடி தான் வரைகிறோம். இது வந்து கேப் கிடையாது. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு சாட்டன் ரிப்பன் மாதிரி, அது ஒரு அந்த குட்டி பொண்ணு வந்து தலைக்கு பின்னாடி சாட்டன் ரிப்பன் கட்டியிருக்க மாடல். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வரைகிறேன்னு. நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். சைடும் அப்படியே லைட்டாக ஒரு கேர்லி ஹேர் மாதிரி கொஞ்சம் சுருட்ட முடி மாதிரி லைட்டாக வரைங்க. தலைக்கு மேலே மட்டும் கரெக்டான ஒரு இன்வெர்டட் யூ ஷேப் போட்டுட்டு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்லி ஹேர் மாதிரி வரைங்க. இப்போ கீழே இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, முடி வந்து கீழ்ப்பகுதியில் அது வந்து கொஞ்சம் லைட்டாக யூ ஷேப்பில், அதாவது தெரியாத மாதிரி நீங்கள் வரையணும். அதாவது அந்த இடத்த வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் இப்போ லைட்டாக அந்த பக்கம் வரைஞ்சிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து வரைஞ்ச பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு ஒரு பிளண்ட்டான பென்சில், அதாவது இந்த ஷார்ப் இல்லாமல் கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற ஒரு பென்சில் எடுத்து உள் பக்கம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஷேட் பண்ணுங்கள். அந்த தலைமுடியோட அந்த அவுட்லைன் போட்டுட்டோம், அந்த தலைமுடியை ஷேட் பண்ணுங்கள். வரைஞ்சது வேறு பென்சில், இப்போ வந்து உள்ளே ஷேட் பண்ணுறது வேறு பென்சில். பொதுவாக நீங்கள் ஷேட்ஸ் பண்ணும்போது அந்த பிளண்ட்டான பென்சில்லையோ இல்லை கலர் பென்சில் எப்பயாச்சும் ஷேட் பண்ணுறீங்கன்னா ஈவனாக ஷேட் பண்ணுங்கள் ஒரே பேட்டர்னில். முக்கியமாக ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவுட்லைன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரத்துலலாம் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஷேட் பண்ணுறது வசதியாக இருக்கும். அதாவது ஓரத்தை விட்டு வெளியே போகாது நீங்கள் ஷேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்லைனில் நல்லா ஷேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம தலையை வந்து ஷேட் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போவே கிட்டத்தட்ட ஒரு முடியோட ஸ்ட்ரக்சர் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ கிடச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் வந்து எந்த பென்சிலில் வந்து முதல்ல வரைஞ்சோம் பார்த்தீங்களா, முதல்ல டார்க்காக இருக்க ஒரு பென்சில் எடுத்து ஷேட் பண்ணது வேறு. இப்போ ஃபஸ்ட்டு டார்க்காக இருக்க பென்சில் எடுத்து திரும்ப அந்த முடியை அப்படியே வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க டார்க்காக. ஒன்ஸ் ட்ராயிங் கரெக்டாக வந்துச்சுன்னா அவுட்லைனை வந்து டார்க்காக போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ முடிஞ்சு என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து அவுட்லைனில் வந்து நம்ம எப்படி ஓரத்தில் சுருட்ட முடி வரைஞ்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ தலை ஃபுல்லாக அந்த மாதிரி வரைங்க. ஏன்னா உங்களுக்கு முடி வந்து ஓரத்தில் வந்து சுருட்ட முடி மாதிரி ஒரு கேர்லி ஹேர் இருக்குன்னா அப்போ தலை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து முடி தலைமுடி ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும். இப்போ முக்கியமான ஹெட் போர்ஷன் இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பாடி வரைகிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ எப்படின்னா, இப்போ முடி வந்து எட்ஜில் எந்த பக்கம் முடியுதோ கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு ஸ்லாண்டிங்கான லைன், அதாவது ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி வரைங்க. அதாவது முடி இருக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி இப்படி வரையணும். ஒரு வி ஷேப்பில் இந்த பக்கம் அந்த பக்கம் லைட்டாக ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரி இருக்கணும். இப்போ அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பா ஷேப்பில், அந்த க்ராஸான பா ஷேப்பில் வந்திருக்கு இப்போ நம்ம அந்த முதுகு பார்ட்டு வரைஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக்கு ரெண்டு சைடுமே வந்து கொஞ்சம் ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாக வரைஞ்சால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்கு பேக்கில் பின்னாடி வந்து இந்த நாட்டு, அந்த ஃப்ராக் பின்னாடி நாட்டு வரைகிறோம் பாருங்கள், அந்த மாதிரி மாடல். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் இதில் வரைஞ்சிக்கணுமோ வரைச்சிக்கோங்க, இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இனிமேல் ரெண்டு பக்கமும் ரெண்டு கைகள் மட்டும்தான் வரையணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க வந்து. ஸோ ஸ்லாண்டிங்காக ரெண்டு சைடும் ஆர்ம்ஸ் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது வந்து கை ரெண்டு பக்கமும், அதாவது கை வந்து முன்னாடி வச்சுட்டு நடக்கிற மாதிரி வரையணும். இப்போ அப்படியே ரெண்டு கையும் நீங்கள் ஈஸியாக வரைஞ்சி முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வேணால் லெஃப்ட் சைட் வேணால் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரைட் சைட் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள்.
இப்போ வேணா உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு முன்னாடி குட்டி குட்டி பேர்ட்ஸ் மாதிரி வரைகிறது, அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ இப்போ நீங்கள் அந்த டிசைன் இப்போ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சும்மா ஏதாவது கொஞ்சம் ரவுண்ட்ஸ் மாதிரி இல்லை சின்ன சின்ன டிசைன்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சி முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட்டாக கரெக்டாக ஆகிடுச்சுன்னா பென்சிலை வச்சு நல்லா டார்க்காக அவுட்லைனை வந்து நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வரைஞ்சாச்சுன்னா டார்க் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ராயிங், யார் வேணாலும் வரையலாம். இப்போ அப்படியே நீங்கள் இன்னும் கூட வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ட்ராயிங்கை. முன்னாடி இப்போ பேர்ட்ஸ் வரைஞ்சிருக்கோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு சன்னு, அப்புறம் மலை, மரம், செடி, கொடி இதெல்லாம் கூட நீங்கள் வேணால் கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய சீனரி மாதிரி அழகாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா போடுற வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.